கேப்டனின் அன்பு ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். வள்ளுவப் பெருந்தகையார் கூறியிருக்கின்றார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்று. அதுதான் நமது அருமை அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அண்ணன் நம்மை விட்டு பிரிந்து ஏறக்குறைய ஓராண்டு காலத்திற்கு மேல் கடந்து விட்டது. ஆனால் இன்றும் நாம் கேப்டன் மேல் கொண்டிருக்கின்ற அந்த பற்றும் பாசமும் அதிகமாகி இருக்கிறது என்பதை தவிர அது எந்த அளவிலும் எல்லளவும் குறையவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு சாட்சி கேப்டன் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று அங்கு கூடியிருந்த மாபெரும் கூட்டம்தான். இதுலேயும் நிறைய பேரை நம்ம வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். உங்கள் பகுதியில் நீங்கள் அதற்கான வேலைகளை பாருங்கன்னு. அப்படி செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுக்க செய்யப்பட்ட, இந்தியா முழுக்க பல இடங்களில் செய்யப்பட்டது, அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் அன்று மனிதனாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்று தெய்வமாக நமக்கெல்லாம் ஆசி புரிந்து நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மை. கேப்டன் அவர்களுக்கு பிறகு கேப்டன் அவர்கள் திடீரென்று எதிர்பாராத வகையிலே நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள். அவருக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த அளவிற்கு சிதைக்கப்படுமா, அதில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், என்ன ஆகும் என்று பலர் பல வகைகளிலே கணக்கு போட்டார்கள், எதிர்பார்த்தார்கள். ஆனால் அன்னியார் அவர்கள், கேப்டன் அந்த அளவிற்கு அன்னியாரை உருவாக்கி இருக்கின்றார். இரும்பு பெண்மணியாக கேப்டன் மறைவின் போது கூட உண்மையிலே நான் போய் அழுகிறேன். அண்ணி தட்டி கொடுத்து சொல்கிறாங்க, இல்லை அண்ணன் நம்ம கூட இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, நீங்கள் அதை என்றைக்கும் நினைக்காதீங்க, அப்படியே நம்ம எல்லோரும் மறுபடியும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு அன்னியார் அவர்கள் இரும்பு பெண்மணியாக, அதாவது கிராமப்புறங்கள்லாம் ஒரு வழக்கு சொல்லுவாங்க, அதாவது அம்மா இறந்த பிறகு அண்ணி தான் அம்மான்ற மாதிரி. அது மாதிரி எங்களுக்கு எங்கள் அண்ணன் கேப்டன் மறைந்த பிறகு அன்னியார் தான் இப்போ அவங்க அன்னியா இல்லை, இந்த கழகத்திற்கு அம்மாவாக இருக்காங்க. இருந்து அற்புதமாக இந்த கழகத்தை கேப்டன் இருந்தால் எந்த அளவிற்கு வழி நடத்தி செல்வாரோ அதே போன்று வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். கேப்டன் இருந்தபோது எந்த அளவுக்கு எழுச்சியுடன் கழகம் நடைபெற்றதோ அதே அளவிற்கு இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்னியார் கேப்டன் அவர்களைப் போலவே எந்த ஒரு சின்ன நிகழ்வு என்றாலும் அதற்காக எதிர்ப்பையோ ஆதரவையோ தன் குரலை எப்போதும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனில் அந்த அளவிற்கு அக்கறையும் அன்பும் கொண்டு செயல்பட்டு வருகின்றார்கள். உண்மையிலேயே கேப்டன் அவர்கள் நமக்காக கொடுத்து சென்ற மிகப்பெரிய சொத்து நமது அன்னியார் அவர்கள். அவர்களது கரத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல, கேப்டனுக்கு நாம் செய்கின்ற ஒரு பெரிய நற்பணியாகும். கேப்டன் அவர்களை இன்றைக்கு மட்டுமல்ல, இன்னும் எத்தனை நூற்றாண்டு சென்றாலும் நாம் மறக்க முடியாது என்பதுதான் நம்முடைய, அதாவது நம்ம கட்சியில் இருக்கிறவங்க கேப்டன் கூட இருந்தவங்கங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பொதுவாக, ஏன்னா கேப்டன் எல்லாருடைய மனசுலையும் அந்த அளவு சென்று நிலைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கோயிலில் போய் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம கண்ணை கலங்க வைக்கிது. அதாவது குழந்தைய எடுத்துக்கிட்டு மடியில் போடுறாங்க. பிரசவத்துக்கு கர்ப்பிணியாக இருக்கிறவங்க, முழு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்க வேண்டிக்கிறாங்க. அதாவது பார்க்கும்போது உண்மையிலேயே இன்னும் இப்போ நிறைய பேர் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் கேப்டன்கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் சொல்லிட்டு வந்தோம், அதை கேப்டன் நிறைவேற்றி வச்சார்னு. அவர் இருந்தபோது மட்டும் நிறைவேற்றி வைக்கவில்லை நண்பர்களே. அவர் நம்மை விட்டு பிரிந்த பிறகும் இன்று தெய்வமாக இருந்து ரொம்ப எளிமையாக நம்ம கேட்குற அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்கிறார். அவருடைய இந்த குரு பூஜை, இந்த அன்னதான பணி, அதாவது வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு, அது மாதிரி கேப்டன் எந்த அளவு கேப்டன்னாலே இன்றைக்கி அன்னதானம்ன்ற அளவுக்கு மாறிடுச்சு. இன்னமும் அந்த கோயிலிலே தினமும் வருபவர்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடைய பசியாற்றி அந்த சேவையை அன்னியார் அவர்களும் நமது பிரபாகரன் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் சுதீஷர் அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நற்பணி நிச்சயமாக ஒரு சிறந்த பணி. கேப்டன் அவர்கள் துவக்கி வைத்த, அதாவது வள்ளலார் அறையில் இன்றைக்கி அந்த நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்குன்னுவாங்க. வள்ளலாருடைய அன்னதான கூட்டத்தில் அவர் மூட்டி வச்ச நெருப்பு
அதுபோல தான் எங்கள் கேப்டன் இதுவும் அவர் ஆரம்பித்து வச்ச அந்த அறப்பணி இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கேப்டன் அவர்கள் அண்ணன் அவர்கள் நம்மை விட்டு பிரியவில்லை, நம்முடனே தான் இருக்கிறார், என்றும் நம்முடனே இருப்பார், என்றும் நம் மனதை எல்லாம் ஆட்கொண்டு நமது தேவைகளை எல்லாம் அன்போடும் ஆசியோடும் நிறைவேற்றி வைப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கேப்டன் நம்முடன் தான் இருக்கின்றார். நன்றி.